நங்கூரம் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு காணொலி காட்டுறோம் பாருங்க. இங்க பாருங்க. மீனவனை சுட மாட்டான், கைது செய்ய மாட்டானா மாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்து இருக்க ஆள் யாருன்னு பார்ப்பான். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதுக்கு மனதாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத. இவனை வந்து இந்த மாதிரி பிள்ளை பெற்றதுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் வந்து துயர் இந்த நாட்டுக்கு இழுக்குவன். யாரும் 2 பேரை போட்டேன்னு வச்சுங்க, தொட்டுருவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளையாலும் தலைவணிச்சு போகணும்னு நினைக்கிறியா? வரவனா தலைவணிச்சு போவோம். இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நீ அவமானப்படாத, இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நீ தலை குனிஞ்சு நிற்கணும். இப்படி 2 ஸ்டேட்மெண்ட். இந்த பிள்ளையை பெற்றதுக்கு அவமானப்படாத, இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நீ தலை குனிஞ்சு நிற்கணும், அழுவாத அப்படின்னு சொல்கிறாப்புல. யார்? பொம்பளை பிள்ளைங்க. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய இதில் ரேப் பண்ணி இது பண்ணாங்க பார்த்தீங்களா, நம்ம விளாத்தி குளத்தில். அதுக்காக சொல்லியிருப்பார் போல் இருக்கு. அப்புறம் மீனவர்களை சுட முடியாது, நான் இருக்கும்போது சுட முடியாது, நான் இருக்கும்போது இவர் சுட முடியாது அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்டு நல்லா சொல்லியிருக்காரு. கவனமாக வைங்க. இன்னொரு 3வது ஒன்று இருக்குது, அது அப்புறம் பேசிக்குவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என் பிள்ளைய யாரும் தொட முடியாது, அது அப்படியே கொன்னுவிட்டா இந்த பிள்ளைய அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சி சுட்டு கொன்னுட்டு சொல்லியே சுட்டு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. யாரையுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல், நீதிபதிக்கு எஃப்ஐஆர் போடாமல், எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதிகளுக்கிட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் அவங்க 15 நாள் ரிமாண்டு தருவாங்க. அந்த 15 நாள் ரிமாண்டு 7 நாள் ஆக்கிறதா 3 நாள் ஆக்கிறதா அப்படிங்கிறது அதுக்கப்புறம். ஆனால் 15 நாள் ரிமாண்டு உண்மையில் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹேரிங் எதுவும் வந்து நடுவில் எதுவும் குறைக்கணும் அப்படின்னாக்கா திருப்பி நீதிபதிகிட்ட கோர்ட்டில் போய் பார்த்து பேசி இது மாதிரி இருக்குங்க ஐயா, பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் 3 நாளோ 7 நாளோ 1 வாரத்துலேயோ ஜாமீனில் விடுவாங்க. சொந்த ஜாமீனில் விடுவாங்க, இல்லை பணம் கட்டி ஜாமீனில் விடுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கு வந்து ஹேரிங்கில் நிற்கும். அது வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து அந்த இறந்து போன குழந்தைய அப்படியே வச்சிருப்பார். அந்த பிள்ளையை கொல்றவன் வந்து ஜெயிலில் இருப்பான் 15 நாளைக்கு, 8 நாளைக்கு ஜெயிலில் இருக்கான்னு வைங்க. அதுக்கு திருப்பி ஹேரிங் வந்து அதுக்கப்புறம் ஜாமீன்லாம் தள்ளுபடி ஆகி அதுக்கப்புறம் உள்ளே போய் அதுக்கப்புறம் ஹேரிங் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு வந்து அது விசாரிக்கிறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். நம்ம ஊரில் வந்து பல லட்சக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது, பல லட்சக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் விசாரித்து திருப்பி சொல்கிறாங்க. நீதிபதிகளுடைய அட்டகாசம் அது ஒரு பெரிய அட்டகாசம், அது அப்புறமா பார்ப்போன்னு வைங்க. இதெல்லாம் வந்து இந்தியன் அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கிற நடைமுறைகள் கரண்ட்டாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற மக்களை உசுப்பேற்றுறதுக்காக சினிமா டயலாக் மாதிரியே பேசுகிறான் பாருங்கள். எப்படின்னா, உடனே பிடிப்பான், சுட்டு கொள்ளுவேன், அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிகிட்டே சுட்டு கொள்ளுவேன். அப்புறம் என்ன சொல்கிறான், இவனை பெற்றதுக்கு நீ அவமானப்படாத, அழுவாத, ஆனால் இவனை பெற்றதுக்கு நீ தலை குனியணும். 2 ஒன்று தானே. அவமானப்படுறது தலை குனிகிறது 2 ஒன்று தானே. அவமானப்படுறது நான் தலை குனியணும். எப்படிலாம் பேசுகிறான் பாருங்கள். அதாவது அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். நம்ம இன்னும் 2-3 இந்த இது 2-3 இல்லை, இந்த 1.5 மாதத்துக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவனை பற்றியே தான் காணொலி போடணும் அப்படிங்கிறத ஒன்றா எடுத்து காணொலி போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா, மீனவர்களை சுட முடியாது. ஏன் சுட முடியாது? உட்காந்துருக்கிற ஆள் யாருன்னு பார்ப்பான். அந்த ஆள் யாருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடவடிக்கை எடுப்பான். மீனவனை சுடுறது, சுடாமல் இருக்கிறது, இந்த நடவடிக்கைலாம் எப்போ எடுப்பான் அப்படின்னா, ஆள் யார் உட்காந்துருக்கிறது, யார் சிஎம்மாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்ப்பான். உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, அப்புறம் நெய்தலை படம் கட்டுவான், கொண்டு போவான், அடிப்பான், பேசுவான், இது பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு யாராக இருக்கணும்? ஃபஸ்ட்டு இவன் வந்து ஒரு பிரதமராக இருக்கணும். எதிரி நாட்டு படைகளை அடிக்கணும் அப்படின்னா முதல்ல பிரதமராக இருக்கணும். பிரதமராக இருந்ததுக்கு அப்புறமும் அடிச்சிட முடியாது படாருன்னு போய். இலங்கை ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் சரி, பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குட்டி நாடாக இருந்தாலும் உடனே அடிச்சிட முடியாது. அதுக்கு வந்து வார்னிங் கொடுக்கணும், ஐநா சபைக்கு போகணும். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. எதுவுமே தெரியாமல், எதுவும் யார்கிட்டையும் கேட்காம தான் தோண்டித்தனமாக ரகசியமாக கொண்டு போய் அடித்ததுனால தான் இப்போ ட்ரம்ப் மாட்டிக்கிட்டு முழி பிதுங்கி போய் உட்காந்துருக்கான். அந்த ட்ரம்மு, அமெரிக்காவோட ட்ரம்மு முழி பிதுங்கி போய் உட்காந்துருக்குறான். ஏண்டா ஈரானை தொட்டோம், ஏண்டா நமக்கு இந்த கதி,
எதுக்குடா அப்படி நம்ம போய் முண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மொழி பிதுங்கி போய் உட்காந்துருக்கான். உண்மையிலே இன்றைக்கி மொழி பிதுங்கி போய் உட்காந்துருக்கிறது யாருன்னா நெதன்யாகு இல்லை. நெதன்யாகு கொண்டு வந்து ட்ரம்பை கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து முன்னாடி விட்டுட்டான். மாட்டிக்கிட்டது ட்ரம்ப்பு தான். ஏன்? எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், எந்த விதமான யார் பேச்சையும் கேட்காம, யாருக்கிட்டையும் ஆலோசனை பண்ணாமல், என்கிட்ட இராணுவம் இருக்குது, நான் அடிப்பேன், அவனால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு குருட்டு புத்தி, அந்த குருட்டுத்தனமான ஒரு தைரியத்தில் போய் செஞ்சுவிட்டான். செஞ்சது இப்போ அவனை பற்றி யோசிக்காமே செஞ்சிட்டாங்க. ஈரான் எப்பயும் போல் நம்ம அடிக்க மாட்டான், வாங்கிக்குவாங்க, ஈராக் மாதிரி வாங்கிக்குவாங்க, வெனிசுலா மாதிரி வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டான். வியட்நாம் மாதிரி திருப்பி அடிப்பான் அப்படின்னு அவனுக்கு தெரியல. அடிக்கிறான், அடி நம்ம டெய்லி அடிக்கிறாங்க. அதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் வந்து நெய்தல் படை கட்டுவேன், ஏன் மீனவன் ஒருத்தனும் சுட முடியாது இப்படின்லாம் சொல்கிறான். அப்போது ஒரு நாட்டின் அதிபராக இருந்தாலும், ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும், எல்லை விட்டு எல்லை, கடல் எல்லையை தாண்டி அடுத்த நாட்டு மீனவர்களையோ அடுத்த நாட்டு இவங்களையோ போய் இது பண்ண முடியாது. ஏன் இப்போயே கூட காப்பாற்றலாம், அவன் நினச்சா காப்பாற்றலாம். அவன் என்ன பண்ணுறான்? பார்த்தா குருமூர்த்திக்கு சொந்தக்காரன் தானே அவன். குருமூர்த்தி இவனுக்கு அப்பன் தானே. குருமூர்த்திகிட்ட சொல்லி, குருமூர்த்தி மூலமாக அமித்ஷாட்ட சொல்லி, அமித்ஷா வந்து கடற்கரையில் கடலோர இது காவல் படையிட்ட சொல்லி நம்ம மீனவர்கள்லாம் அடிக்கிறாங்க, அது என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா விட்டு சொல்லலாம்ல. அதையும் சொல்ல மாட்டாங்கிறான் அவன். இவர் வந்து ஆட்சிக்கு உட்காந்தாதான் போய் சொல்லுவாராம். அதுவும் யார் உட்காந்துருக்கான்னு பார்ப்பாங்களாம், அதுக்கப்புறம் தான் அடிப்பாங்களாம். நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்களே. அவனுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, தப்பு இல்லை. நானும் கேட்டவன் தான் ஒரு காலத்தில். நானும் கேட்டு இவன் முட்டாள்தனமாக கொண்டு வந்து நம்மளை முச்சந்தில் நிறுத்த போகிறான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவன் பேச்சில் இருக்கிற சூழ்ச்சி மொத்த இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அரசியலமைப்பு சட்டப்படி தேர்தலில் நின்று தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சிஎம்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது. இவன் சொல்கிறது எதையுமே செய்ய முடியாது. எவனையும் சுட்டுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு என்கவுண்டர் சுட்டுப்பார், அவன் தலையை தூக்கிடுவாங்க. ஒரே ஒரு என்கவுண்டர் கேட்பார் இல்லாமல் ஒரு காவல்துறையை அனுப்பிச்சி விட்டு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் நீ ஒரே ஒரு என்கவுண்டரில் மட்டும் செஞ்சு சுட்டு அவன் சுட்டுப்பார் ஒரு ஆளை. அதுக்கப்புறம் பாரு நீ கோர்ட்டில் உன்னை நிற்க வச்சு என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு. இதெல்லாம் ஈஸியான விஷயம் இல்லைங்க. ஜனநாயக நாட்டில் ரொம்ப கஷ்டம். இவன் பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவான். இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மக்களை எவ்வளவு கேவலமாக நினைத்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே மீறி இவன் போய் சொல்லியே சுட்டுக் கொள்வாங்கன்னா இவரே போய் துப்பாக்கியில் சுட்டுக் கொள்வார் போல் இருக்கு. இந்த பரதேசியே போய் துப்பாக்கி எடுத்து சுடுவான் போல் இருக்கு. எப்படி சுட முடியும்? எப்படிங்க சுட முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். காவல்துறை எது இருக்குது, சட்டம் எதுக்கு இருக்குது, நீதிபதிகள் எதுக்கு இருக்காங்க, வக்கீல் எதுக்கு இருக்காங்க, எதுக்கு தீர்ப்பு ஒன்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுக்கு இருக்குது? இதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போனால் எப்படிங்க வருது? இன்னொன்று சொல்லியிருக்கான் பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடுவதினால் என்ன தவறு அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்கள் நல்லா கேளுங்க, யோசிச்சு பாருங்கள். பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடுவதனால எந்த தப்பும் இல்லையா. 1929 நினைக்கிறேன், பெரியார் அவர்கள் தனக்கு பின்னாடி இருந்த சாதி பெயரை எடுத்தார். சுயமரியாதை கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தனக்கு பின்னாடி இருந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பெயரை எடுத்தார். அவருடன் சேர்ந்து அவர் கூட இருந்த அவருடைய நண்பர்கள், இந்த சுயமரியாதை இயக்கத்தை கட்டியவர்கள், இந்த நீதி கட்சியை கட்டியவர்கள், இந்த தீக்காவை கட்டியவர்கள், இருந்த தோழர்கள், எல்லா சமூகத்தினரும் தங்களுடைய சாதியின் பெயருக்கு பின்னால் இருந்த சாதியின் பெயரை எடுத்தார்கள். 29 செஞ்சாங்க. 39, 49, 59, 69, 79, 89, 99, 9, 19, 80, 90 வருஷம் ஆச்சுங்களா? நல்லா கேளுங்க. 1923 செஞ்சாங்க. 39, 49, 59, 69, 79, 89, 99, 9, 19, 90. இப்போ வந்து 20, 26. அப்போ கிட்டத்தட்ட 97 வருஷம் ஆகுது. இந்த சாதி பெயர்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட முன்வரைவு மாதிரி வச்சு சுயமரியாதை இயக்கத்தினர் வந்து செஞ்ச வேலை அது. சாதி பெயரை நீக்கணும், பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயரை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி 96 வருஷம் கழிச்சு ஒரு நரமுளைச்ச மாதிரி, ஒரு களை முளைச்ச மாதிரி இவன் முளைச்சி வந்து இப்போ சாதி பெயரை போட்டால் என்ன தப்புன்னு கேட்குறான். இது வரைக்கும் யாருக்குமே அந்த தைரியம் வந்ததில்லை. ஆனால் அப்பட்ட எம்ஜிஆர் இருந்தார், கலைஞர் இருந்தார், இன்னும் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க, எத்தனையோ பெயர்கள் இருந்தாங்க, எவ்வளவோ பேர் இருந்தாங்க. அத்தனை பேருக்கும்
அத்தனை பேரும் திராவிடத்தை காப்பாற்ற தான் பார்த்தாங்க, சாதி பேரை எடுக்க தான் பார்த்தாங்க, சாதி பேரை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்பயும் இருந்தாங்க நிறைய பேர், சாதி பேரை போடணும்னு சொன்னவங்க எல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் ஒரு தைரியசாலி, ஒரு முட்டாள், ஒரு கேவலமானவன், ஒரு கேடு கட்டவன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பின்னாடி சாதி பேரை போடுறதுனால என்ன தப்புன்னு கேள்வி கேட்குறான்னா, அவனை நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? அப்போ என்ன பண்ணுறான் இவன், பழைய மனு தர்ம காலத்துக்கு இழுத்துக்கிட்டு போகிறான். மனு தர்மம் தான் என்ன சொல்லுது, 4 வர்ணங்களை நானே படைத்தேன் அப்படிங்கிறான். 4 வர்ணங்கள்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஒன்று இருக்காது. இப்போ சூத்திரன், பஞ்சம, இதெல்லாம் ஒரு 4 வர்ணங்களாக வருது. 4 விதமான வர்ணங்கள், 4 விதமான மக்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. அப்பயே பிரிக்கிறாங்க. யார் பிரிக்கிறாங்க? கீதையில் பிரிக்கிறாங்க. கீதையிலே யார்? கிருஷ்ணர் சொல்கிறானா 4 வர்ணங்களை நானே படைத்தேன் அப்படின்னு. தலையில் முளைச்சவன் ஒருத்தன், தோலில் முளைச்சவன் ஒருத்தன், காலில் முளைச்சவன் ஒருத்தன், தொடையில் முளைச்சவன் ஒருத்தன், காலில் முளைச்சவன் ஒருத்தன், இப்படி 4 வர்ணங்கன்னா நானே பிரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது நம்ம என்ன கேட்க வேணும் அப்படின்னா, 4 சாதியை நீயே படைச்ச, பிரிவுகளை நீயே உண்டாக்கின அப்படின்னா நீ என்னடா கடவுள்? ஏற்றத்தாழ்வோட ஒரு மனிதனை படைக்கிற அப்படின்னா நீ என்ன கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தோணுது. ஆனால் நம்ம கேட்க முடியலை, கேட்கறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது நம்ம. ஆனால் தந்தை பெரியார் கேட்டார், 4 வர்ணங்களை படைத்தேன் அப்படின்னு சொல்கிற கிருஷ்ணர், அந்த கடவுள் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சாமியை நம்ம கும்பிடணுமா? என்னைய இழிவானவன், என்னைய என்னை கீழ் சாதிக்காரன், நான் வந்து ஒடுக்கப்பட்டவன், நான் வந்து சூத்திரன், நான் வந்து பஞ்சமன் என்னைய சொல்கிற, நான் எதுக்காக நீ என்னை சொல்கிற? நான் என்ன அது உன்னை விட நான் தாழ்ந்து போயிட்டேன்? உங்கள்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட காசு இல்லை. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை. உங்கள்கிட்ட படிப்பு இருக்குது, என்கிட்ட படிப்பு இல்லை. என்னை படிக்க வைக்கலை, அதனால நான் வந்து இழிந்த சதியாயிருவேனா? உங்கள்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக உயர்ந்த சதியாயிருவா? நீ உன்கிட்ட படிப்பு இருக்குதா உயர்ந்த சதியாயிருவியா? உன்னைய மாதிரி என்னைய படிக்க வச்சிருந்தா நானும் பணக்காரன் ஆயிருப்பேன்ல. இதுதான் பெரியாருடைய கேள்வி. இதாங்க பெரியாருடைய கேள்வி. அதெல்லாம் வந்து தாண்டி என்ன சொல்கிறான், குடிப்பேரே போடணும்னு. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்களே, நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் பேசுறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். இந்தியாவிலேயே 1947 சுதந்திரம் வாங்குச்சுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து தமிழ்நாடு ரொம்ப கீழ்நோக்கிய நிலையில் தான் இருந்தது. எல்லா மாநிலங்களையும் போல ஏழை மாநிலமாக இருந்தான். இங்கேருந்தும் வெள்ளைக்காரன் சுருட்டிக்கிட்டு தான் போனான். பாப்பான் ஒரு பகடு சுருட்டினா, வெள்ளைக்காரன் ஒரு பகடு சுருட்டினான். அப்போது இப்படியே கீழே கோமணத்தை கட்டிக்கிட்டு வயலில் உழுதுகிட்டு இந்த மாதிரி தான் இருந்தாங்க. பஞ்சங்கள் தலைவெளிச்சு ஆடிச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீதி கட்சி வந்து, அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம் வந்து, அப்புறம் திராவிட கழகம் வந்து, அப்படியே படிப்படியாக சாதியை மறைச்சி சாதிக்கு எதிராக போராடி, அது சாதிய வன்கொடுமைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றி, சாதினா என்னன்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு தாங்க தெரியும். எனக்கு தெரியுங்க, எங்கள் தாத்தாலாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் எங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. துண்டு தாங்க போட்டு போனோம் உடம்புல, வெறும் உடம்புல துண்டு தாங்க போட்டு போனோம். அந்த துண்டை எடுத்து கம்கட்டில் வச்சுக்கிட்டு போகணுங்க. அந்த துண்டை எடுத்துக்கிட்டு தோலில் போட முடியாதுங்க. தோலில் இருக்கிற துண்டு எடுத்து கம்கட்டில் இங்கே தான் வச்சுக்கிட்டு போகணும். இல்லை பண்ணால் இடுப்பில் கட்டணும், 2ல் 1 கட்டணும். தோலில் துண்டு போட முடியாது, தலையில் தலப்பாக கட்ட முடியாது. தலையில் தலப்பாக கட்டினா ஒரு பெரிய பண்ணையார்னு அர்த்தம். அப்போ அந்த காலத்தில் தலையில் தலப்பாக கட்ட முடியாது, தோலில் போட முடியாது, செருப்பு காலில் போட முடியாது. செருப்பு எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கணும். துண்டு போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, செருப்பு எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கணும். கூனி குறுகி தான் நடக்கணும். சும்மா நெஞ்சை உடச்சிக்கிட்டுலாம் நடக்க முடியாதுங்க. இவ்வளவு சாதி கொடுமை. நீங்கள் வந்து இந்த நெஞ்சை பிடிச்சிட்டு நடக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் போய் அவங்க குறிப்பிட்ட உயர் சாதியினர் இருக்க ஒரு ஏரியாவில் பண்ணிங்கன்னா அவனால் கட்டி வச்சுருவாங்க. ஊர்களே உள்ளே வரக்கூடாது அப்படின்றவாங்க. இந்த மாதிரிலாம் சாதிய கொடுமை நிறையா இருக்குங்க. அதையெல்லாம் தாண்டி தான், அதையெல்லாம் கடந்து தான் தமிழ்நாடு வந்திருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்துடல. சாதியுடைய பின்புலங்கிறது இன்னமும் ரொம்ப கருண கொடூரமானது. மக்களே, நீங்கள் நல்லது இனிய நங்கூர சொந்தங்களே, சாதிய கொடுமை மாதிரி ஒரு கேவலமான இழிவான கொடுமை எதுவுமே இருக்காதுங்க. 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு தான் ஒரு கொடுமை தெரியும். இதையெல்லாம் மாற்றி மறைத்து இதை வந்து தாண்டி இதெல்லாம் ஏறி மிதித்து திராவிடர் கழகம், தந்தை பெரியார் கொண்டு வந்து சாதி இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு அரும்பாடுபட்டு நாயடி பேயடி வாங்கி இந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கமும் அந்த சாதிய இழிவிலிருந்து மீண்டு வெளியே வரணும். நீ உன்னைய வந்து நேசி, யார் சொல்கிறதையும் கேட்காத, உனக்கு புத்தி இருக்குது, நீ சிந்தி அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு.
தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இவனை மாதிரி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா இவன் திரும்பி கொண்டு வந்து 200 300 வருடங்கள் முன்னாடி இழுத்துக்கிட்டு போய் மனிதரத்தில் உள்ள மாதிரி எல்லாம் 4 வர்ணங்களாக பிரிக்கணும், எல்லாத்தையும் சாதியாக இருக்கணும், எல்லாம் சாதிய பெருமைன்னு சொல்லக்கூடாது, குடி பெருமைன்னு சொல்லணும். குடினா என்ன குடி அப்படின்னு தெரியல, குடிக்கும் சாதிக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல. குடின்னா ஒன்று தான், தமிழ் குடி. தமிழ் குடி. அது தமிழ் குடிகளில் எத்தனை பிரிவுகள் இருக்குது, எத்தனை சாதிகள் இருக்குது அப்படிங்கிறது அவன்கிட்ட தான் உட்காந்து கேட்கணும். அவன் என்ன விளங்காமட்டி வெண்ண மாதிரி இவனே உலகத்திலேயே பெரிய புத்திசாலி மாதிரியே பேசுவான். இவனுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், பாக்கி இருக்கிறவனுக்கு எதுக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பேசுவான். மக்களே, நானும் இவன் பேச்சை கேட்டவன் தான். இவனுடைய மேடை பேச்சை நானும் கேட்டு வளர்ந்தவன் தான். இவனுடைய மேடை பேச்சு கேட்டு தான் எனக்கு வந்து அரசியல் பேசணும்னு ஒரு ஆசையே வந்துச்சு. அந்த அளவுக்கு பேச்சு திறமை உள்ளவன் சீமான். ஆனால் இவன் பேசுகிறது அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது, சத்தியத்துக்கு புறம்பானது, அறத்துக்கு புறம்பானது, நேர்மையற்றது. இவன் வந்து கொண்டு போய் மக்களை திரும்பி கொண்டு குழியில் தள்ளாமல் விடமாட்டான். தயவுசெய்து மக்களை யோசிச்சு பாருங்கள். அவனுக்கு போடுற ஓட்டு இல்லை, அவன் என்ன பேசுகிறான்னு இப்போ உட்காந்து கேட்டிங்கனாவே உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறான். நானும் அப்படி இருந்து வந்தவன் தான். சீக்கிரம் தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரி மக்களை நீங்களும் தெரிஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.